ஸோ வணக்கம் மகளே, வெல்கம் டு SREE ஸ்லாக். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மைலேஜ் தந்த 110cc வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த TVS Sports 110 தான். ஸோ இதை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் யாரும் போடுறதில்ல. ஆக்சுவலாக இது ஒரு என்ட்ரி லெவல் கம்யூட்டர் வெஹிக்கிள் தான். பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மைலேஜ் தருது. ஸோ இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யார் யாரெல்லாம் எடுத்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் TVS ஒசூர் ஷோரூம் தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒசூர் அண்ட் தென் பாக்லூர் ரோட்லையுமே 2 பிரான்ச் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, ஸோ TVS வெஹிக்கிள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா GST 2.2மே வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகிருக்கு. இந்த செப்டம்பர் 22 எல்லா வண்டியிலையுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னா வேலன் TVS மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் ஆகட்டும், அண்ட் தென் டெஸ்ட் ரைடுமே நம்மளுக்கு எல்லா வண்டியுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஓட்டி பார்த்துட்டு எடுத்து இது பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ ப்ரைஸுமே நம்மளுக்கு எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நம்மளுக்கு என்ட்ரி லெவல் கம்யூட்டர் வெஹிக்கிள் தான். ஸோ TVS தரப்புலேருந்து நம்மளுக்கு இதை எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டருக்கு தான் கம்ப்யூட்டராக நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ளெண்டர் அண்ட் TVS Sport கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது லுக் வைஸ் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் வேரியண்ட்லையுமே அப்படியே இருக்குது. 2 நம்மளுக்கு டியூல் கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 4 சிங்கிள் கலர்லேயும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கலர் அந்த இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கிறது தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அடுத்ததான் நம்ம ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் ஆலோஜன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ LED கொடுத்துருக்கலாம், பட் ப்ரைஸிங்கை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இது பண்ணுன்றதுக்காக நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ப்பான இதில் நம்மளுக்கு இந்த ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் எல்லாமே நம்மளுக்கு ஆலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் லுக்கை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான டைல் லேம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஆலோஜன் தான். ஸோ இண்டிகேட்டருமே நம்மளுக்கு ஆலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம சுவிட்சஸ் அண்ட் மீட்டர் அசம்பிளியை பற்றி பார்த்துருவோம். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு RTRல கொடுக்குற அதே ஒரு ப்ரீமியமான இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல TVS. நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த பாசிங் லைட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ மற்றபடி ஹாரன், இண்டிகேட்டர் அண்ட் தென் ஹை பீம், லோ பீம் சுவிட்ச் அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப்கான ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. நார்மலாக நம்ம ஒரு அனலாக் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் கேஜ் பார்த்துக்கலாம், அண்ட் தென் நியூட்ரல் அதை கியர் இண்டிகேஷன், அண்ட் தென் ஹை பீம், லோ பீம் இண்டிகேட்டர், அந்த இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், ஸோ பவர் நம்மளுக்கு எவ்வளோ இதாகுது, ஸோ ஸ்பீடோமீட்டர், அந்த இது மட்டும்தான் பேசிக் என்ன இருக்குமோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஷைனில் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ TVS கொஞ்சம் யோசிங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வண்டியோட வெயிட் அண்ட் சீட் ஹைட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு இதுன்னு சொல்லலாம். அதாவது 175 mm கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கண்டிஷனுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு புல் மூட்டை ஒரு புல் மூட்டை எடுத்து போடுறதாகட்டும், இல்லை பூசா சம்திங் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சீட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 790 mm நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஊர் கண்டிஷன், ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து 175 mm நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ மற்றபடி வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 112 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு மேனேஜபிளான வெயிட்டு தான். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 10 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இது என்னென்னா நம்மளுக்கு ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது 10 லிட்டர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமான ஒரு இது தான். அண்ட் தென் மைலேஜை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஏஷியன் ஆஃப் புக் ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 110 கிலோமீட்டர் வரையுமே நம்மளுக்கு இது கிளைம் பண்ணியிருக்கு. பட் நம்ம ஊர் கண்டிஷன் அண்ட் தென் அதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு 75 to 80 வரையும் நம்மளுக்கு தாராளமாக நாமளே கிளைம் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான் இந்த ஸ்போர்ட் 110. ஸோ அடுத்ததான் நம்ம இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 110cc எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 109.7cc நம்மளுக்கு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6.3 kW
7350 ஆர்பிஎம்லையும் அதே மாதிரி நமக்கு 8.7 நியூட்டன் மீட்டர் டார்க் 4500 ஆர்பிஎம்லையும் நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அடுத்ததாக நம்ம சஸ்பென்ஷனை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு ஏன்னா ஆக்சுவலாக நம்ம எல்லா ஒரு 100cc வெஹிக்கிளுமே நம்ம இதை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும், வேறு எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதை தொடர்ந்து டயரை பொறுத்த வரைக்குமே சின்னதாக ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கலாம், பட் இதில் இப்போயுமே நம்மளுக்கு டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி டியூப்லெஸ் டயர் ஃபியூச்சரில் வரலாம், வந்தால் நல்லா இருக்கும்னுட்டு என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். ஸோ வண்டியோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்குமே இது இன்னும் எக்ஸாக்டான ஒரு ப்ரைஸிங் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு தெரியல. ஸோ அரௌண்ட் நம்மளுக்கு அப் டு 22,000 வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிவிஎஸ் செக்மெண்ட்டில் எல்லா வண்டியிலையுமே நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அண்ட் தென் டோட்டலாக எல்லா வண்டி செக்மெண்ட்லேயுமே நான் சொல்கிறேன். ஸோ அதை பொறுத்து இந்த வண்டியை நம்மளுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 7,000லேருந்து ஒரு 8,000க்குள்ளே நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வண்டியோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துருவோமா? லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக டேங்க் ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நம்ம டையை ஓரளவுக்கு இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ வண்டி எப்படி இருக்குது அண்ட் தென் அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். மூவ் பண்ணுவோமா? ஓகே, ஒரு ஸ்மூத்தான ஸ்டார்ட் தான், நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா கியருமே நம்மளுக்கு பேக்வேர்ட்ஸில் போடுற மாதிரி தான் இருக்கும், அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக இது ஒரு 110cc-ன்றதுனால நம்மளுக்கு அந்த பிக்கப் வைஸ் ஏதாவது கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக அந்த பிக்கப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு 125cc-யில் கொடுக்குற பிக்கப் நம்மளுக்கு இந்த 110லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம தாராளமாக சொல்லலாம். ஓகே, ஓகே கியரும் நம்ம ஈஸியாகவே போட முடியுது. ஸோ அதனால் எதுவும் நம்ம இது பண்ண வேணாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன யூட்டன் மட்டும் போட்டு இந்த ஹைவே எடுத்து பார்ப்போம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இனிஷியல் பிக்கப் நல்லாவே இருக்குது. ஸோ கியருமே ஸ்மூத்தாக தான் விழுது, இன்ஜினும் இதாகுது. பட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா லைட்டாக வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி காலில் ஃபீல் ஆகுது. பட் ஓகே, ஏன்னா வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 112 kg தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு வைப்ரேஷன் வர்றது ஓகே தான். ஓகே தான் மக்களே என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரேக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஆப்ஷனலாக டிஸ்க்கு கொடுத்துருக்கலாம், பட் இதில் நம்மளுக்கு ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வைடாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.75 17 இன்ச்சஸ்க்கான ப்ரொஃபைலும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 அண்ட் தென் 17 இன்ச்சஸ்க்கான ப்ரொஃபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் தென் சஸ்பென்ஷன் ஓகே தான் ப்ரோ, ஏன்னா இப்போ லைட்டாக ஒரு சின்ன குழியில் விட்டேன், பட்டு நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரம் பிரேக்ன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பயப்பட தேவையில்லை, நம்ம அதாவது நம்ம பிடிச்ச இடத்துல நிற்கிது. சரி ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ, பாய். ஆக்சுவலாக நானும் இப்படி வீடியோ எண்ட் பண்ணிடலாம் தான் பார்த்தேன், பட் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தையே மறந்துட்டேன். அந்த முக்கியமான விஷயம் கூட வந்து நம்ம பிரவீன் ப்ரோவை அங்கேயே விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதை பற்றின ஒரு சின்னதாக ஒரு டாக் மட்டும் போட்டுடலாம். என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மேக்ஸிமம்
மார்க்கெட்டிங் பீப்புளுக்காகட்டும், இல்லை இந்த ஜொமேட்டோ, கொரியர், அண்ட் தென் வேறு என்ன ஸ்விக்கி, இல்லை டெலிவரி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு இதெல்லாம் மைலேஜ் தாறுமாறாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிக்கப் வைஸுமே நம்மளுக்கு எந்த ஒரு லேகுமே இல்லை, நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சின்னதாக வைப்ரேஷன் இருக்குது. அந்த டயர் சைஸ் கொஞ்சம் நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது என்னோட ஒப்பீனியன் தான். நிறைய பேருக்கு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 மைலேஜ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்திருக்கு. பட் எல்லாருக்குமே அதே மைலேஜ் கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ரோட் ஆகட்டும், இதாகட்டும் கொஞ்சம் வேறுபடும். பட் மேக்ஸிமம் ஒரு 75+ கிடைக்குன்னுட்டு நிறைய வியூவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யாராவது ஸ்போர்ட் 110 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாக்ட் மைலேஜை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஒரு வழியாக நானும் பிரவீன் ப்ரோ மீட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இன்ஜின் கட் ஆஃப் சென்சாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவர் தான் நம்ம பிரவீன் ப்ரோ, தெரியுறதா? ஓகே, ஸோ இவரும் நானும் தான் நம்ம இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுத்துருக்குறோம். ஓவராலாக சும்மாவே நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் ஓட்டுறதுக்கு நானும் ஏதோ நினச்சேன், பட் ஆனால் சூப்பராக இருக்குது. 125cc அந்த பிக்கப் வைஸ் நல்லாவே இருக்குது, இனிஷியல் பிக்கப். என்னோட ரிவ்யூ பார்க்க போறீங்க? ஆமாம், இப்போ இவரோட ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் கைஸ். ஓகே.